ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நடந்து வெளியிட்ட அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸில் நடக்கிற பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பேப்பர் 1 அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். ஸோ பார்ட் ஏல ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் தமிழ் நல்லா படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதி தேர்வு மாதிரி நடக்கும். அந்த இதில் நீங்கள் 40% வாங்கினா மட்டும்தான் அதுக்கடுத்து அந்த பார்ட் பியில் 150 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட் பி அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த 150 கொஷின்ஸும் கோர் சப்ஜெக்ட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ்க்கு எழுதுறீங்கன்னா அவங்களோட கோர் சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி மேத்ஸ்க்கு எழுதுறீங்கன்னா கோரா இருக்கும், பயாலஜிக்கு எழுதிருந்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ல இருந்து அந்த கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பேசிக்கா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத அந்த 150 கொஷின்ஸ் தான் தீர்மானிக்கும். இதுக்கு அடுத்து இந்த பேப்பர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்பர் 2 அது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ அதுல உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்லாம் வராது. ஹிஸ்டரியில இருந்து அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல இருந்து அந்த மாதிரி சில ஓவரால் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 5 கொஷின்ல ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணோம். அந்த ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட்ஸும் படிச்சுட்டு போய் எக்ஸாமும் எழுதினாங்க. எழுதிட்டு போன மாசம் ஜூன் மாசம் எண்ட்ல தான் ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ விட்டதுல இருந்து என்ன பிரச்சனை, எதனால இவ்வளோ இஷ்யூ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சப்ஜெக்ட், அந்த கோர் சப்ஜெக்ட்ல ரொம்ப ஹையா ஸ்கோர் பண்ணவங்க. சும்மா கிடையாது, சும்மா ஹை ஸ்கோர்னா ஹை ஸ்கோர் கிடையாது, ரொம்ப ஒரு ஸ்டேட் லெவல் மார்க்ஸ் வாங்கினவங்க கூட, ஸ்டேட்ல டாப் 10 ஸ்கோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்படி ஸ்கோர் பண்ணவங்க கூட டிஸ்கிரிப்டிவ்ல ரொம்ப கம்மியான மதிப்பெண், அதாவது 0 இருந்து 10 அந்த அளவு மதிப்பெண் வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த 111 மார்க், அதாவது 150க்கு கோர் சப்ஜெக்ட்ல 111 மார்க் எடுத்த ஒருத்தர் டிஸ்கிரிப்டிவ்ல 0 மார்க் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கோர் சப்ஜெக்ட்ல வெறும் 54 மார்க் எடுத்த ஒருத்தர் டிஸ்கிரிப்டிவ்ல 49 மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கிட்டத்தட்ட அதே மாதிரி கிட்டத்தட்ட 42 பேருக்கு வெறும் 0 மார்க் போட்டிருக்காங்க. 106 பேருக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல. இதுக்கு பேசிக்கா சப்ஜெக்ட் நாலேஜே உங்களுக்கு தேவையில்லை, ஆனாலும் இந்த மாதிரி மார்க் போட்டிருக்காங்க போல. ஸோ இது அது மட்டும் இல்லாம அவங்க சில பேப்பர்ஸ்ல, அதாவது அவங்க ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதுல மேனுவலா யாரோ ப்ளூ அண்ட் எல்லோ கலர்ஸ்ல கோட் பண்ணியிருக்காங்க, ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம்ல எதுக்கு ஒருத்தர் கையால மார்க் பண்ணணும், எதனால அந்த ஹைலைட்டட் மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்கு. ஸோ இது 2 விதமா பிரிக்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை சரியில்லைன்னு சொல்ற குரூப்பும் இருக்காங்க. இல்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க டிஸ்கிரிப்டிவும் கரெக்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த 2 குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சப்ஜெக்ட்ல நல்லா ஹை ஸ்கோர் எடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல டிஸ்கிரிப்டிவ் ஃபுல்லா எடுத்துடணும், டிஸ்கிரிப்டிவ் எதுக்குங்க, நாங்க சப்ஜெக்டை தானே நடத்த போறோம், அவங்களுக்கு நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்த போறோம், அப்ப சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் நீங்க காலேஜ் நடத்த வைக்க போறீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த பக்கம் சப்ஜெக்ட்ல ரொம்ப கம்மியா வாங்கி டிஸ்கிரிப்டிவ்னால தூக்குனவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் ஒரு டேலண்ட் தான், அப்போ முன்னாடியே உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சுதானே போனீங்க, அப்ப நீங்க அப்போ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேட்டர்ன் தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசுறாங்க. ஸோ இதுல யாரு பக்கம் நியாயம் அப்படிங்கிறது நம்மளால உண்மையிலேயே சொல்ல முடியலங்க உண்மையா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் நீங்க போய் எடுக்கிறீங்க, அதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தான் கண்டிப்பா வேணும். என்னதான் டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க நல்லா பண்ணியிருந்தாலும் சப்ஜெக்ட் ஸ்கோர் கம்மியா இருக்கும் அப்படின்னா ஒரு ரீலிஸ்ட் விடலாம், அதாவது ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி இல்லை இன்னொரு லிஸ்ட் விட்டு பார்க்கலாம்.
டிஸ்கிரிப்டிவை மட்டும் எடுத்துட்டு ஒன்லி சப்ஜெக்ட் பேசிஸ்ல அந்த லிஸ்ட்ல ஒருத்தருடைய ரேங்க் எப்படி இருக்கு, இதே இது அந்த டிஸ்கிரிப்டிவோட போட்டா ஒருத்தரோட ரேங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் லிஸ்ட்டை வந்து அவங்க போட்டு அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை வெளியிடலாம். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலே எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம் எழுதி அவங்க கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு செலவழித்து எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ் சைடை மட்டும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு பேட்டர்ன் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து ப்ராப்ளம் ஆகி கோர்ட்ல ஆல்ரெடி கேஸ் போய் கோர்ட் வந்து ரூல் அவுட் பண்ண ஒரு கேஸை திரும்ப கொண்டுட்டு வர்றது அப்படிங்கும்போது அது வந்து அப்படி மட்டும் கேன்சல் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அதுதான் சேஃப் அப்ரோச்சா இருக்கும். அதையும் தாண்டி மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரீஎவாலுவேட் பண்ணுங்க, இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்க என்னென்ன மாதிரி தான் நீங்க மார்க் போட்டீங்கிறத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு வழியா இருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து திருத்துறதுங்கிறது மெஷின்ல திருத்தாது. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட்ல, ஸோ அது மிஷின் பேஸ்ட் இதுதான். ஸோ அதுல வந்து யாரும் பார்ஷியாலிட்டி பார்த்து திருத்திருக்க மாட்டாங்க. ஆனா டிஸ்கிரிப்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் திருத்துவாங்களாம். அந்த 2 பேருடைய ஸ்கோர்ல 5 மார்க் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா 3ஆவதா ஒருத்தர் திருத்துவாராம். அப்படி திருத்தப்பட்ட ஒரு பேப்பர்ல இப்போ நியூஸ்ல போட்டிருந்த ரிப்போர்ட் படி ஒருத்தருக்கு 29 மார்க் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு 17 மார்க்கும் ஏதோ போட்டிருக்காரு. 3ஆவதா ஒரு நாள் அதனால அந்த 2 பேர் மார்க்கே எடுக்க 3ஆவதா ஒருத்தர் போய் திருத்த விட்டு அவர் 9 மார்க் போட்டிருக்காரு. அதாவது ஒரே கேண்டிடேட்டும் ஒரே மாதிரி ஆன்சர் தானே எழுதியிருப்பாங்க. அப்ப அது எப்படி ஒருத்தர் கண்ணில் 29, இன்னொருத்தர் கண்ணில் 17, இன்னொருத்தர் கண்ணில் 9 மார்க்னா அப்ப வந்து அது சப்ஜெக்டிவ் ஆயிடுதுல்ல. இந்த விஷயம் வந்து கண்டிப்பா இது வந்து டிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருத்தினவங்க மேலதான் தப்பு, டிஆர்பி மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில டிஆர்பி பேசுறாங்கிறது நமக்கு தெரியல. எனிவே இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் தான் தேடணுமே தவிர நம்மளே அதாவது அந்த எக்ஸாம் எழுதி இது பண்ணவங்களே 2 குரூப்பா பிரிஞ்சு ஒருத்தர் அட்டாக் பண்றது வந்து சரியா வராது. நீங்க என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஷனுக்காக சப்ஜெக்ட்ல ரியலா ஹை நாலேஜ் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து விட்டுறலாமா, இல்ல இது இந்த பேட்டர்னுக்கு ஒத்துக்கிட்டு தானே வந்தாங்க, இந்த ரிசல்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் நம்ம விட்டுறலாமா, இல்ல உண்மையிலே இதுல வந்து ஒரு முறைகேடு வந்து நடந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்ன கேட்டா அது முறைகேடு கிடையாதுங்க. பொதுவா ஸ்டாஃப்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் தானே. இப்போ நீங்க சாதாரண எக்ஸாம் எழுதினாலும் சில ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் மார்க் போடுவாங்க. ஏன்னா அது வந்து டிஸ்கிரிப்ஷன் போது அது மார்க் போடுது. கரெக்ட் ஆன்சர் தப்பான ஆன்சர்னே எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சூஸ் த பெஸ்ட்னா அதுல ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கும், ஒரு தப்பான ஆன்சர் இருக்கும். இதுக்கு வந்து கரெக்ட் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டேட்டா இருந்தாலும் சிலர் நல்ல மார்க் போடுவாங்க, இல்ல டேட்டாவே இல்லைன்னா கூட ஒருத்தர் சிலர் சரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போடுவாங்க. சிலர் வந்து 0னா அப்படி 0ன்னு போட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம்தான் டிஸ்கிரிப்டிவ் மார்க்குங்கிறது. அதனால ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு கேண்டிடேட் போகணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மேபி இந்த டிஸ்கிரிப்டிவ் போர்ஷன் 50 மார்க் அப்படிங்கிறத டிவைடட் பை 5 போட்டு 10 மார்க்கா மாத்தி அந்த ஸ்கோரை வேணா ஆட் பண்ணலாம். அது பாசிபிளா என்னன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க எது சொல்யூஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இது எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நியூஸ் சேனல்லாம் இருக்குல்ல, இந்த டிபேட் ஷோஸ்லாம் இருக்குல்ல, அதுல இன்னமும் வந்து பாலிடிக்ஸை தான் பேசிட்டு இருக்காங்க. டிவிகே பெஸ்டா டிஎம்கே பெஸ்டான்னு தான் அவங்களே இன்னும் பேசிட்டு இருக்காங்க தவிர அவங்க வந்து இது ஒரு டிபேட்டா வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் கேன்சல் பண்ணுங்கிறாங்க, சிலர் பண்ண வேணாங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய மன உளைச்சல் இருக்காங்க. ஆனா வந்து மீடியா வந்து அது வாட்டுக்கு இன்னும் பொலிட்டிசைஸ் தான் பண்ணுது. இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க.
ஒரு டிபேட்டே நடக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் இதை கொஸ்டின் பண்ற மாதிரியே தெரியல. ஏதோ கொஞ்சம் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க போல. ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ரியல் இஷ்யூ. அதை பேசாம எல்லாரும் பாலிடிக்ஸ பேசிட்டு அவங்க 2 பேரும் கோடியில தான் இருக்காங்க. விஜய் சாரும் கோடியில புரண்டுட்டு இருக்காரு, உதயநிதி சாரும் கோடியில புரண்டுட்டு இருக்காரு. எதுக்கு இன்னும் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? டிஆர்பியில இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு டிபேட் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதானே, அவங்க கொஸ்டின் பண்ண வேண்டியதானுங்கிறது தான் என்னோட கேள்வி. எனிவே எழுதுன எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயர் டெசிஷன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இது மூலமாவது சில சேனல்ஸ் அதை ஒரு டிபேட்டா சொல்லி அதை அவங்க பெரிய இடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.